இது எல்லாமே ஜீவாவும் ஹரிஷும் காலேஜில் இருந்தபோது நடந்தது. காலேஜ் முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகு தன்னுடைய தாத்தா பிரபாகரன் காயமடைந்திருந்ததை பார்த்து அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உடனே தன்னிடம் இருந்த அத்தனை ஆட்களையும் திரட்டி கொண்டு அவன் ஆண்டனியை தேடி போனான். ஆனால் அது அவனுக்காக ஆண்டனி விரித்திருந்த வலை என்பது ஜீவாவிற்கு புரிய வந்தபோது காலம் கடந்திருந்தது. ஒரு பெரிய சண்டை நடக்க ஏற்கனவே அடிபட்டதில் பலவீனமாக இருந்த ஜீவா இந்த முறை மோசமாக காயமடைந்தான். அவனுடைய ஆட்களுக்கும் வேண்டிய அளவு அடிபட்டிருந்தது. நல்ல வேளையாக எந்த உயிரிழப்பும் இல்லை. திவ்யா விரிவாக அனுப்பியிருந்த மெசேஜை படித்தபோது ஹரிஷுக்கு வருத்தமாக இருந்தது. உடனே அவன் ஜெசிகாவின் நம்பரை தேடி எடுத்து, என் ஃப்ரெண்டு ஜீவாவையும் அவனோட தாத்தாவையும் இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு என்று மெசேஜ் அனுப்பினான். அதற்கு அவள் என்ன பதில் அனுப்பியிருக்கிறாள் என்பதை படிப்பதற்கு முன்பாக ஒரு கை அவனுடைய மொபைல் போனை பிடுங்கியது. ஹரிஷ் வேகமாக எழுந்து தனக்கு முன்னால் நின்ற ப்ரொஃபசர் லாவண்யாவை நேருக்கு நேர் பார்த்தான். லாவண்யாவும் பதிலுக்கு அவனை தீவிரமாக முறைக்க தான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது ஹரிஷுக்கு புரிந்தது. அவள் இதை அவ்வளவு ஈஸியாக விடமாட்டாள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ப்ரொஃபசர், என்னாச்சு? ஹரிஷ் குழப்பமடைந்தது போல நடித்தான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படிதானே என்று லாவண்யா கிண்டலான குரலில் கேட்டாள். கிளாஸ் ரூமில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது என்பது ஹரிஷுக்கு தெரியும். இருந்தாலும் ஜீவாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவன் அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதை எப்படி அவளிடம் சொல்வதென்று யோசித்தான் ஹரிஷ். அந்த ஹரிஷ் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்திருப்பான் போல, அதான் மேடம் ஃபோனை பிடுங்கிட்டாங்க என்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவர்களுக்குத்தான் எல்லா விஷயமும் தெரிந்தது போல ஒருவருக்கொருவர் ரகசியம் பேசிக்கொண்டார்கள். முதல் நாளே அவன் செய்த தவறுக்கு கிரவுண்டை சுற்றி ஓடவிட்ட லாவண்யா இப்போது என்ன செய்ய போகிறாள் என்பதை பார்க்க அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். எல்லோரும் முணுமுணுப்பதை கேட்ட ஹரிஷ் இந்த முறை வெட்கமெல்லாம் படவில்லை. ப்ரொஃபசர் மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் அதில் கேமெல்லாம் விளையாடல, ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என் ஃபோனை திருப்பி கொடுங்க என்று தைரியமாக கேட்டான். நேற்று அவள் சொன்னதும் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்த நண்பனையும் இழுத்துக்கொண்டு கிரவுண்டை சுற்றி ஓடிய ஹரிஷ் இன்று தன்னுடைய ஃபோனை கேட்டு அவளையே தைரியமாக எதிர்த்து நிற்பதை பார்த்து லாவண்யா ஆச்சரியமடைந்தாள். நீ ஃபோன் யூஸ் பண்ணுறதை பார்த்து நான் கையும் களவுமா பிடிச்சதுக்கு அப்புறமும் நீ ஈஸியாக என்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிடலான்னு நினச்சியா? அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை என்று லாவண்யா கடுமையான குரலில் கூறினாள். ஹரிஷ் பதில் எதுவும் பேசாமல் அவளை பார்க்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல ஹரிஷ், உன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் நான் நடத்துகிறத சரியாக கவனிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க நினச்சா கஷ்டப்படாமல் பணத்தை மட்டும் தூக்கி போட்டு கொடுத்து இந்த ஹெர்பல் மெடிசனை ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஆனால் நீ ஏன் கவனிக்காமல் இவ்வளோ அசால்ட்டாக இருக்க? நேற்று கொடுத்த பனிஷ்மெண்ட்லேருந்து நீ எதுவுமே கற்றுக்கலையா? நீ உன் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே ஒரு ஜோக்கராக இருக்க தான் ஆசைப்படுறியா என்று அவனை நோக்கி அடுக்கடுக்காக கேள்விகளை வீசினாள். பின்பு அவனுடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய டேபிளை நோக்கி நடந்தாள் அவள். நான் அமைதியாக வீட்டை சுற்றிட்டு இருந்தப்போ எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் இல்லை என்று தனக்குள் முணுமுணுத்த ஹரிஷ் லாவண்யா நடந்து செல்வதை கடுப்புடன் பார்த்தான். அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே ஏற்கனவே ஹெர்பல் மெடிசன் எடுத்துக்கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் காது கேட்கும் திறன் நன்றாக இருந்தது. ஹரிஷ் சொன்னதை கேட்டதும் அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பெரிய சிரிப்பொலி எழுந்தது. மேலும் அவன் சொன்னது லாவண்யாவிற்கும் தெளிவாகவே கேட்க அவள் திரும்பி நின்று அவனை முறைத்தாள். உன்னை நினச்சி நான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுறேன் ஹரிஷ் என்று கோபமாக கூறிய லாவண்யா, நீ ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறதால நானும் உன்னை அது மாதிரியே நடத்த போகிறேன். உன்னோட டெஸ்கை அந்த கார்னருக்கு நகர்த்தி போடு. நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கிருந்து எழுந்திருக்கக்கூடாது என்று அவள் கட்டளையிடுவது போல கூற அது ஹரிஷுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. அவனுக்கும் லாவண்யாவுக்கும் இடையே தொடக்கமே சரியாக இல்லை. அது நாளடைவில் இன்னும் மோசமாகி கொண்டே போனது. டெவில் கேங் தலைவி சொன்ன அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன் என்று ஹரிஷ் தனக்குள் சொல்லிக்கொண்டான். இந்த முறை அவன் வாய்விட்டு கூறவில்லை. ஒரு வகையில் லாவண்யா அப்படி நடந்து கொள்வது அவனுக்கு எரிச்சலை கொடுத்திருந்தது. ஹரிஷின் ஃபோனை டேபிளில் எறிந்த லாவண்யாவிற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. திரும்பி அங்கிருந்த மாணவர்களை பார்த்தவள், இது நாம் ஒரு ஸ்டூடெண்ட் ஹெட்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் என்று கூற அந்த கிளாஸ் ரூமே அதிரும் அளவுக்கு ஒரு பெரிய உற்சாக கூச்சல் எழுந்தது. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான பதவி. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஹெட்டுக்கு இந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியிலையும் கடமைகள் இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சு கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் ஹெட்டாக இருக்கிறவங்க என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேட்கலாம் என்று அவள் கூற அவர்கள் சந்தோஷமாக கைத்தட்டினார்கள். ஸ்டூடெண்ட் ஹெட் என்பது
கிளாஸ் ரூமில் ஒரு அதிகாரமிக்க பதவி என்பதால் நிறைய மாணவர்கள் அதற்காக போட்டி போட்டனர். அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி அந்த போட்டியில் பங்கு பெற விருப்பம் தெரிவித்தனர். ஓகே, இவ்வளோ பேர் போட்டி போடுறதால நாளைக்கு ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு அனானிமஸான எலெக்ஷனாக நடக்கும். உங்களுக்கு நீங்களே ஓட்டு போட்டுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் ரொம்ப நேர்மையாக இந்த எலெக்ஷனில் போட்டி போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். லாவண்யா நிதானமாக சொல்லி முடித்தாள். அந்த கிளாஸ் ரூமில் இருந்த எல்லோரும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டார்கள், ஹரிஷை தவிர. அன்றைக்கான பாடங்கள் முடிந்ததும் ஹரிஷ் இன்னும் மோசமான மனநிலையுடன் அந்த கார்னரில் அமர்ந்திருந்தான். இதை நினச்சா எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அவன். ஹரிஷ், நீ உன்னோட ரெகுலர் பிளேஸுக்கு திரும்பலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் வெயிட் பண்ணு என்று தன்னுடைய டேபிளில் உட்கார்ந்து நோட்ஸ் எழுதி கொண்டிருந்த லாவண்யா அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் கூற ஹரிஷ் திகைத்து போனான். அதான் ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, இன்னும் தனியாக வேற பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அங்கே ஜீவாவுக்கு வேற எப்படி இருக்குன்னே தெரியல. திவ்யா முதல்லையே இன்ஃபார்ம் பண்ணாததை பார்த்தா எதுவும் எமர்ஜென்சி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவனுக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப இப்படியே நடக்குது என்று மனதிற்குள் சலித்து கொண்ட ஹரிஷ் வேண்டா வெறுப்பாகத்தான் கிளாஸிற்குள் உட்கார்ந்திருந்தான். இப்போது இடையில் எழுந்து போனாலும் லாவண்யாவுக்கு பதில் சொல்ல முடியாதென்று அவனுக்கு தெரியும். மேலும் அவன் வந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்றால் இங்கு உள்ளவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த ஹரிஷ் முடிந்தவரை தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். கிளாஸ் முடிந்ததற்கான அறிவிப்பு வர எடுத்துக்கொண்டிருந்த நோட்ஸை மூடி வைத்த லாவண்யா, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 4 வருஷம் நாம் எல்லாரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக இன்றைக்கி நைட் உங்கள் எல்லாரையும் நான் டின்னருக்கு இன்வைட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் என்று கூறினாள். அதை கேட்டு கிளாஸ் ரூமில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கெத்தாக எழுந்து நின்றான். அவனுடைய பெயர் வைபவ். பெரிய பணக்கார வீட்டு பையன். லாவண்யா சொன்னதில் இருந்து அவனுக்கு ஸ்டூடெண்ட் ஹெட் ஆக வேண்டும் என்ற கனவு வந்திருந்தது. மேம், நீங்கள் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்க கண்டிப்பாக நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஹெர்பல் மெடிசன் பற்றின முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் தான் உங்களுக்கு ட்ரீட் தரணும். இன்றைக்கி டின்னர் என்னோட செலவு. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மொத்த கிளாஸுக்கும் நான் ட்ரீட் தரலான் இருக்கேன் என்று ஒரு பெரிய சிரிப்புடன் கூறினான். அவன் மனதிற்குள் ஒரு திட்டம் உருவாகி இருந்தது. இப்படி எல்லோரையும் அழைத்துச் சென்று இலவசமாக ட்ரீட் கொடுப்பதன் மூலம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஹீரோவாக இடம் பிடிக்கலாம் என்று நினைத்தான். அதன் பிறகு எலெக்ஷனில் போட்டியிட்டால் சுலபமாக ஸ்டூடெண்ட் ஹெட் ஆகிவிடலாம் என்று கணக்கு போட்டான். ஆனால் லாவண்யா அவ்வளவு ஈஸியாக பிடிகொடுக்கவில்லை. நீ எங்களை டின்னருக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம், பட் ஒரு ஸ்டூடெண்ட்டான நீ அப்படி செய்ய என்னால் அனுமதிக்க முடியாது என்று எச்சரிக்கையுடன் கூறினாள். மேம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. என்னையே ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறதா நினச்சிக்கோங்க என்று வைபவ் அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தான். அப்போது அவனுக்கு பக்கத்தில் இருந்த இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்றார்கள். மேம், வைபவ் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ தான் நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் என்று அதில் ஒருவன் கூற, ஆமாம் மேடம், வைபவோட லெவலுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்று இன்னொருவன் ஜால்ரா போட்டான். அந்த 2 பேரும் அந்த கிளாஸில் இருந்த மற்றவர்கள் அளவுக்கு பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஆனால் தந்திரசாலிகள். வந்த 2 நாட்களிலேயே வைபவுடன் நெருக்கமான நட்பை உருவாக்கி கொண்டார்கள். அதன் மூலம் ஃபியூச்சரில் நிறைய உதவிகள் பெறலாம் என்று திட்டம் போட்டார்கள். கிளாஸ் ரூமில் இருந்த எல்லோரும் தங்களுக்குள் இதை பற்றி பேச ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்தில் அந்த அட்மாஸ்பியரே உற்சாகமாக மாறியது. ப்ரொஃபஸர்களும் அவர்களிடம் படிக்கும் மாணவர்களும் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு இது என்று கருதி அவர்கள் எப்படியாவது லாவண்யாவையும் இதற்கு சம்மதிக்க வைக்க முயற்சித்தனர். கிட்டத்தட்ட முழு வகுப்பே வைபவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்க இப்போது ஒரு சிரிப்புடன் லாவண்யாவை திரும்பி பார்த்தவன், மேடம், மொத்த கிளாஸ் ரூமும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க என் கூட டின்னருக்கு வர ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும் ஓகே சொன்னால் போதும் என்று கேட்டான். கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்த லாவண்யா, சரி ஓகே, நானும் வரேன் என்று சம்மதித்தாள். அந்த காலேஜ் விதிப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு மாணவன் ஆசிரியருக்கு பரிசுகளோ மற்ற விஷயங்களோ தரக்கூடாது. ஆனால் இங்கு மொத்த கிளாஸ் ரூமும் செல்வதால் பெரிதாக பிரச்சனை எதுவும் வராதென்று லாவண்யா நினைத்தாள். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ் பொறுமை இழந்தான். என்ன, இவங்க எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட பிளான் போடுறாங்க. இப்போ நான் எப்படி போய் ஜீவாவை பார்க்குறது? ஃபோனை வேறு இவங்க பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்றா போகும்போது நான் மட்டும் போகலைன்னா அது வித்தியாசமாக தெரியுமே. என்ன பண்ணுறது? தீவிரமாக யோசித்தான் ஹரிஷ். சரி, டின்னருக்கு போகும்போது எப்படியாவது பேசி ஃபோனை வாங்கிடலாம்.
இப்போதைக்கு வேறு வழி இல்லை. நேற்று தான் என் சந்தனா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்குள்ளே அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலை. அடுத்த ஒரு பிரச்சனை ரெடியாக வந்துருச்சு. ஈவினிங் அவள் வேற எனக்காக வெயிட் பண்ணுவாளே. சரி, அவளை நேராக வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதான் என்று முடிவெடுத்த ஹரிஷ் அமைதியாக இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தான். ஹெர்பல் மெடிசன் பற்றி லாவண்யா எடுக்கும் பாடங்கள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அது எல்லாமே ஏற்கனவே ஹரிஷுக்கு தெரிந்த அடிப்படை விஷயங்கள் தான். அதனால் மீண்டும் மீண்டும் அதை பற்றி படிப்பதற்கு அவனுக்கு சலிப்பாக இருந்தது. அதனால்தான் அவன் பெரிதாக பாடத்தில் கவனம் செலுத்தவில்லை. இன்னொரு பக்கம் லாவண்யா அந்த நைட் டின்னரில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாள். அதன் மூலம் அவளிடம் படிக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பற்றியும் தனித்தனியாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். அது அடுத்த 4 வருடங்களுக்கு அந்த வகுப்பை வழிநடத்த அவளுக்கு உதவியாக இருக்கும். அவள் டின்னருக்கு வருவதாக சம்மதித்ததும் மீண்டும் ஒரு முறை எல்லோரும் சந்தோஷமாக கைத்தட்டினார்கள். ஓகே காய்ஸ், லாவண்யா மேடம் நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் தீப்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக போகிறோம் என்று வைபவ் சந்தோஷமாக கூறினான். தீப்ஸ் ஹோட்டலின் பெயரை கேட்டதும் ஹரிஷ் வேகமாக நிமிர்ந்து பார்த்தான். ஏனென்றால் அது தீபக்குடைய 5 ஸ்டார் ஹோட்டல். அதனுடைய பெயர்தான் தீப்ஸ். ஹரிஷும் தீபக்கும் சேர்ந்து கட்டியிருக்கும் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு DH என்று பெயர் வைத்திருந்தார்கள். கிளாஸ் முடிந்ததும் ஹரிஷ் லாவண்யாவை பார்த்தான். மறக்காமல் அவனுடைய ஃபோனை கையில் எடுத்துக்கொண்ட லாவண்யா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கார் பார்க்கிங் பக்கத்தில் வந்துடுங்க. நாம் அங்கிருந்து ஹோட்டலுக்கு எப்படி போகிறதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் என்று கூற எல்லோரும் சந்தோஷமாக தலையாட்டினார்கள். அவர்களில் பலர் சொந்த கார்கள் வைத்திருக்க, கார் ஓட்ட விரும்பாத சிலர் பஸ், டாக்ஸி போன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தினார்கள். அதனால் எல்லோரும் சேர்ந்து 2-3 கார்களில் சென்று விடலாம் என்று லாவண்யா முடிவெடுத்திருந்தாள். அவர்கள் எல்லோரும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வர ஹரிஷ் வேறு வழியின்றி அவர்களை பின்தொடர்ந்தான். அப்போது திடீரென்று ஹரிஷை பார்த்த வைபவ், ஹரிஷ், நீ ஏன் டாக்ஸியில் வரக்கூடாது என்று கேட்டான். நான் எதுக்காக டாக்ஸியில் வரணும்? ஹரிஷ் புரியாமல் அவனை பார்த்தான். டாக்ஸியில் வருவது அவனுக்கொன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை. ஆனால் அவனுடைய கார் காலேஜ் கேம்பஸுக்குள் நிற்கிறது. என்னோட கார் இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் ஏன்டா டாக்ஸியில் போகணும்? அப்புறம் நாளைக்கு நீயா என் காரை வீட்டில் கொண்டு வந்து விடுவ என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ் அந்த வைபவை அலட்சியமாக பார்த்தான். சந்தனாவின் கார் ஹரிஷுக்கு தெரிந்த மெக்கானிக் மூலம் சரி செய்யப்பட்டு ஏற்கனவே காலேஜுக்குள் கொண்டு வந்து விடப்பட்டிருக்க இன்றைக்கு அவள் அந்த காரில் போய்விடுவாள். அவளுக்கும் ஹரிஷின் கார் தேவைப்படாது. இதையெல்லாம் யோசித்தவன் தன்னுடைய காரிலேயே அவர்களுடன் ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று நினைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.